சலாம். வாழ்க்கையில இந்த மட்டும் நினைக்காதீங்க. அங்க பாரு, அந்த ஆளுகிட்ட சூப்பரான ஒரு வண்டி இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற வண்டியும் பாரு. அந்த ஆளுகிட்ட ஒரு வீடு சொந்தமாகவே இருக்குது. நம்ம கிட்ட சொந்தமான ஒரு வீடு கூட இல்லாத நல்ல இல்லை. இது நினைக்காதீங்க. அந்த ஆளுகிட்ட நல்ல வியாபாரம் இருக்குது. நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை, அந்த அளவுக்கு சொத்து சுகம் இல்லை, அந்த அளவுக்கு வசதி கிடையாது. அந்த ஆளுகிட்ட பாரு, சூப்பரான கார் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா அல்லாவுக்கு இது பிடிக்காது. என்னதுன்னா, நன்றி செலுத்தாம இருக்கிறது. அல்லாவுக்கு பிடிச்சது என்னன்னா, அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும். அந்த அடியானுக்கு தான் அல்லாஹ் ரிஸ்க்ல பறக்கத்தை கொடுப்பான். இது நினைச்சு பாருங்க. அந்த ஆளுகிட்ட வண்டி இருந்தா என்ன, நம்ம கிட்ட அதை விட வசதியானது அல்லாஹ் கை கொடுத்துருக்கான், கால் கொடுத்துருக்கான் நடக்குது. அந்த ஆளுகிட்ட என்ன இல்லாம இருக்குதோ அதை நினைச்சு பாருங்க. இல்லை என்கிட்ட அதை கொடுத்துருக்குறாங்கிறது நன்றி செலுத்துவாங்க. இது நினைக்காதீங்க அந்த ஆளுகிட்ட வசதி ரொம்ப இருக்குது, நம்ம கிட்ட ரொம்ப வறுமை இருக்குது அப்படின்னு. நம்ம அல்லாஹ் எந்த அளவு நிம்மதியாக வச்சிருக்கோம் அதை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை எவ்வளவு கொடுத்துருக்கான் அதை நினைச்சு பாருங்க. அல்லாஹ் நம்ம நேரத்துல எவ்வளவு பர்க்கத்தை கொடுத்துருக்கான், எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான், எவ்வளவு உள்ளத்துல ஒரு நிம்மதி கொடுத்துருக்கான். நீங்க அதே அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில நிம்மதிங்கிறது இருக்குதா, சந்தோஷம் இருக்குதாங்கிறது கேட்டு பாருங்க. அப்பதான் தெரியும் அல்லாஹ் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறது என்ன ஒரு ஞாபகம் இருக்குதுங்கிறது. ஏன்னா நமக்கு தெரியாத மாட்டேங்குது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்குது, இருக்கிறோடைய பொருள்ல நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம கிட்ட அதோடைய அருமை தெரியலை.